கிடைத்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்திரமேரூர் ஸ்ரீ குழம்பேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழாவானது வேத மந்திரங்கள் முழங்கிட இன்று கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் நகரமான சதுர்வேதி மங்கலம் என்ற வரலாற்று புகழ்பெற்ற உத்திரமேரூரில் 2ஆம் குலோத்துங்க மன்னனின் குழப்பத்தை தீர்த்ததாக வரலாற்று சுவடுகளில் கூறப்படும் உத்திரமேரூர் ஸ்ரீ பிரம்மஹரநாயகி உடனுரை ஸ்ரீ குழம்பேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் நிறைவுற்ற நிலையில் கோயில் நகரமான காஞ்சிபுரம் வட்டாரத்தில் பல்வேறு திருக்கோயில்கள் சிறப்பு பெற்று வரும் நிலையில் சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்படும் உத்திரமேரூர் பகுதியில் சுமார் கிபி 1133 1150 வரையிலான காலத்தில் 2ஆம் குலோத்துங்க மன்னனின் குழப்பத்தை தீர்த்ததாக வரலாற்று செப்பேடுகள் கூறும் நிலையில் மேற்கு நோக்கிய ஆலயமாக அமைந்துள்ள ஸ்ரீ குழம்பேஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் இத்திருக்கோயிலுடன் ஸ்ரீ சக்தி விநாயகர் கங்கையம்மன் ஆலயத்தின் திருப்பணிகளும் நடைபெற்றன. இதன் மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று காலை விநாயகர் பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் நேற்று இரவு தொடங்கியது. நவாகினி மற்றும் 5 யாகசாலை குண்டங்கள் அமைக்கப்பட்டு குணசேகரன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜை மங்கள இசையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விநாயகர் கங்கையம்மன் ஆலயத்திற்கும் அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் பிரம்மஹரி நாயகியாக விளங்கும் திருப்புவன நாயகி உடனுரை ஸ்ரீ குழம்பேஸ்வரர் மூலவர் கோபுர விமானத்திற்கும் உள்ளிட்ட அனைத்து புதிய விமான கலசங்களுக்கும் புனித நீரூற்றி கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோயில் வளாகத்தில் நாட்டிய இசை அஞ்சலி மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு கோயில் புனரமைப்பின் போது தங்க புதையல் கிடைத்ததும் அதனை அரசு ஏற்றுக்கொண்டதும் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குழம்பேஸ்வரர் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலை முதல் பிற்பகல் வரை பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவையுடன் கூடிய உணவுகள் வழங்கப்பட்டன. கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை குழம்பேஸ்வரர் ஆலய நிர்வாகிகள் கஜேந்திரன், குப்பன், சுப்பிரமணியன், சீனிவாசன் உள்ளிட்ட ஊர் பெரியோர்கள், சிவாலய முற்றோதல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.